வாங்க மாப்பிள்ள. எப்படி மாப்பிள்ள இவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்தீங்க? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு புத்திசாலித்தனமான காரியம் பண்றது இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஏனோ அப்படி இல்ல மாப்பிள்ள, நான் சின்ன வயசுல இருந்தே மார்க்கெட்ல அடிபட்டு வளர்ந்தவன். என்னால கூட இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு தெளிவான முடிவு எடுக்க முடியறது இல்ல. ஆனா நீங்க முதல் நாளே அசத்திட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரெயின் ஸ்பீட் இருக்கு, அதாவது மூளையோட வேகம். என்னோட பிரெயின் ஸ்பீடுங்கிறது பல கம்ப்யூட்டர்களோட ஃபாஸ்டானது. இப்போ நீங்க ட்ரவுசர் போட்ட காலத்துல இருந்து அப்சர்வ் பண்ண பல விஷயங்களை நான் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்சர்வ் பண்ணிடுவேன். புரியலையா? உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். உங்களுக்கு ஒரு மேட்டர் புரியணுங்கிறது வாழைப்பழம் பழுக்கிற மாதிரி ஸ்லோ ப்ராசஸ். ஆனா எனக்கு அப்படி இல்ல, கற்பூரம் பத்திக்கிற மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கலாம். புரியுது மாப்பிள்ள, ரொம்ப பெருமையா இருக்கு. எதுக்கு தெரியுமா? ஏன்? என்ன மாப்பிள்ள, நீங்க வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்ச வெங்காயத்துல நமக்கு ஏகப்பட்ட லாபம். அதை பார்த்து மார்க்கெட்ல பல பேர் வயிறறிறாங்க. உண்மையாவே சொல்றேன் மாப்பிள்ள, நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. இதே தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாரும் நம்பவே மாட்டேங்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை விடுங்க, உங்க தம்பி செல்வம் இருந்திருக்கணும். ஆமா, இத்தனை நாள் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இந்த கேன்ல விற்கிற டீயை வாங்கி குடிக்க வேண்டியது, அப்புறம் பேங்க் போறது, போஸ்ட் ஆபீஸ் போறது, இது தெரியும். இதை விட்டா என்ன இலக்காரமா பேச தெரியும். நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வெட்டி பேச்சுங்கிறது வேற, என்ன மாதிரி ஜீனியஸோட கெப்பாசிட்டின்றது வேற. புரியுது மாப்பிள்ள, இந்த வெங்காய மேட்டர்லயே உங்களை பத்தி தெளிவா புரிஞ்சிருச்சு. ஐயோ, முதல்ல உங்க லாங்குவேஜ் மாத்தியே ஆகணும். என்ன இன்டீசென்டா வெங்காய மேட்டர்ன்றீங்க? பிசினஸ் டிரான்சாக்ஷன் சொல்லுங்க. சரி, முதல்ல அதிரடியா சில நடவடிக்கைகள் எடுத்தாகணும். என்ன மாப்பிள்ள? இப்போ மெட்ராஸ் வெயில் கொளுத்துது. நீங்க என்னடானா கடையில குடியான மாதிரி பானையில தண்ணி வச்சு குடிக்கிறீங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கணும், அப்படியே ஒரு ஏர் கூலர் ஒன்று வாங்கிடணும். ஏர் கூலரா? என் ரேஞ்சுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணணும். இப்போ வேணாம், அட்லீஸ்ட் ஒரு ஏர் கூலர் கூட வாங்காட்டி எப்படி? நான் கம்பெனியில் வேலை விசாரிச்சு சீக்கிரமா சொல்றேன். நீங்க கொஞ்ச நாள் பொறுங்க, நம்ம கடை அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணிடலாம். இது சாதாரண காய்கறி கடையா இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்ட் ஹைடெக் காய்கறி கடையா மாத்திடுவோம். அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. அப்பா, இப்பெல்லாம் வர வர ரொம்ப லேட்டா வர ஆரம்பிச்சிட்டீங்க. நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல. நேரத்துல வந்து என்னத்த கண்டா? என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, போன வேலையை முடிச்சுட்டு தானே வரணும், லேட் ஆயிடுச்சு. என்னப்பா, நேரத்துக்கு சாப்பிட்டா தானேப்பா? முன்னெல்லாம் சுறுசுறுப்பா சட்டுன்னு கிளம்பி போயிடுவீங்க. இப்ப ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கீங்க? மனசு நிம்மதியா இல்லையே. அப்படி என்னப்பா திடீர்னு கவலை? நமக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது. எல்லாத்தையும் இத்தனை நாள் சமாளிச்சுட்டு தானே இருந்தீங்க. போதும் போதும். புரியுதுப்பா. அந்த வீடு முடிஞ்சிருந்தா கொஞ்சம் பணம் சேர்ந்திருக்கும். அந்த பணம் பவானி கல்யாணத்துக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சீங்க. அது இப்ப இல்லாம ஆயிப்போச்சு. அதுக்கேப்பா விடுங்க. அது இல்லைன்னா இன்னொன்னு, நீங்க சம்பாதிக்க மாட்டீங்களா? முதல்ல நீங்க சாப்பிடுங்கப்பா. அது இல்லம்மா. அப்பா, பவானி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க வேணா பாருங்களேன், அவ கல்யாணத்துக்கு வேண்டிய பணம் எல்லாம் கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்கு வந்து சேரும். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க. நீ ஒண்ணு ஏற்கனவே நடத்தி வச்ச கல்யாணமே ஒழுங்கா இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கிற. நடக்க வேண்டிய கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற. அப்பா. ஆமாம்மா, பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி இவன் கையில ஒப்படைச்சா என் பிரச்சனைகள்லாம் தீந்துருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதாம்மா புரியுது என் பிரச்சனைகள்லாம் ஒண்ணு ஆரம்பிக்குதுன்னு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, ரவி மாப்பிள்ளைய பாத்தியா? லீலா பொண்ணு அவன் கை நீட்டு அடிப்பான்னு நினைக்க நினைச்சதுண்டா? இதெல்லாம் கேள்விப்பட்டதுல இருந்து மனசே ரணமாயிடுச்சு. உன்னையும் போசியுமே எடுத்துக்க. உங்களுக்கு என்ன குறைச்சல்? ஆண்டவன் உங்களை ஏன் இப்படி சோதிக்கிறான்? போஸுக்கு நிரந்தர வருமானம் இல்லாம அல்லாடுறான் பாவம். சரோ பொண்ணு நினைச்சா நெஞ்சில ரத்தம் கசியுது. அவளுக்கு மாமியார் மட்டும் தான் சரியில்லை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதாமா புரியுது அவளுக்கு புருஷனும் சரியில்லை. என்னப்பா? வேணாம் விடு, அத சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்குது. விஜய் பொண்ணு ஏதோ இப்போதைக்கு பாக்குறதுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கிறா. ஆனா யாருக்குண்டா அவளுக்குள்ள எத்தனை பிரச்சனையோ? இதெல்லாம் சுயரூபம் வெளியே வரும்போது நமக்கு தெரியுது. ஐயோ இல்லப்பா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. அப்படி சொல்லி நம்மளையே ஏமாத்திக்க வேண்டியதான்.
யாரு கண்டா? நான் எதையும் நம்ப தயாரில்ல. ஏன்பா இப்படி விரக்தியா பேசுறீங்க? இது விரக்தி இல்லம்மா, ஒரு கையால் ஆகாதவனோட புலம்பல். ஏங்க உங்களுக்கு மெட்ராஸ்ல இருந்து போன் வந்திருக்கு, வாங்க. எனக்கா? ஆமா இந்த வாங்க. வர நீங்க போங்க, நான் சட்டையை மாட்டி வந்துடுறேன். அப்பா சாப்பிட்டு போங்கப்பா. இல்லம்மா, மெட்ராஸ்ல இருந்து போனு, என்ன ஏதோ பயமா இருக்குது, வரேன். ஹலோ, யாரு? அப்பா நான் சரோ பேசுறேன். என்னம்மா சரோ, என்ன விஷயம்? நீ உடம்பு நல்லா இருக்கிறியா? ஏன் குரல் ஒரு மாதிரி கம்மி இருக்குது? ஒண்ணு இல்லப்பா, தொண்டை கட்டி இருக்கு. அப்படியா? பச்சை தண்ணியில குடிக்காதம்மா, வெந்நீர் காய்ச்சி குடி. அது அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா? அது என் பிரசவத்துக்காக என்னை எப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? ஏன் ஏம்மா ஏம்மா சார் இப்படி திடீர்னு கேக்குற? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அது வந்து எனக்கு வீட்டுக்கு வரணும் போல இருக்கு. இங்க ஒரே மூச்சு முட்டுது. வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? உடனே வந்து கூட்டிட்டு போறீங்களாப்பா? வந்து அவசியம் கூட்டு போறோம்மா. இப்ப தேய்பிரியா இருக்குது, அடுத்த வாரத்துல வளர்பிற அப்ப வந்து ஒரு நல்ல நாள்ல கூட்டு போறேன். சரிங்கப்பா. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? சச்சே இல்லப்பா. இல்ல, திடீர்னு இப்படி போன் பண்ணி வரேன்னு சொல்றியே, அதான். உங்களை, தனத்தை, குழந்தைய, பவானிய எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு, அதான் போன் பண்ண. சரிம்மா, நான் அவசியம் வந்து கூட்டு போறேன். சரிப்பா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ரவி இருக்காரம்மா? அவர் வெளியில போயிருக்காரு, நீங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. உன்னை பார்த்தா என் பொண்ணு மாதிரியே இருக்கேம்மா. என் பொண்ணு இருக்கிற இடத்துல தான் நீ இருக்க. வெயில்ல வந்திருக்கீங்க, மோர் சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா, நீ கேட்டதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ மட்டும்தாம்மா வாங்க உட்காருங்கன்னு பாசமா உபசரிக்கிறம்மா. ரொம்ப நன்றிம்மா. நான் கிளம்புறேம்மா. என்ன இது இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? ஆமாம்மா, பொதுவா நான் வீட்டுக்கு வந்தாலே வாசல்லே பேசி அனுப்பிச்சிருவாங்க. என்னை இங்க பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காதும்மா. நான் அவசியம் டாக்டர்கிட்ட போகணும். போயிட்டு வரேம்மா. காஃபியாவது சாப்பிட்டு போங்க. பரவாயில்லம்மா, நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். சரி. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே.
கணவன் கோலம் கண்டதும் நெஞ்சம் வலிக்குதே நல்ல மனமே தூண்டி புழுவாய் துடிக்குதே சொந்த பந்தமே நாடகமா உண்மையே கிடையாதா நெஞ்சே 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 சொல்வாயோ எல்லாம் கனவா இல்லை நனவா வாழ்க்கை பூவா முட்கள் தீவா மனசே மனசே துடிக்குது மனசே மனம் விட்டு பேச துடிக்குது மனசே மாணிக்கம் மாப்பிள்ளை நல்லா கடையை பாத்துக்கிறாரா? ஆமாம்மா, நான் கூட மாப்பிள்ளை நல்ல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவரு, இந்த காய்கறி வியாபாரத்துக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா முதல் நாள்லயே என்ன அஸ்தி போட்டாரு. நிஜமாவா? ஆமாம்மா, இந்த வெங்காயத்துக்கு எப்படியோ டிமாண்ட் வரும்னு முன்கூட்டியே இவரு யூகம் பண்ணி அட்வான்ஸா வாங்கி வச்சிட்டாரு. அதனால நமக்கு பெரிய லாபம்மா. நிஜமாவா? அண்ணே, எனக்கு முதல்லே தெரியும் அவரோட நாலேஜ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. எப்படிரா அதுவும் இப்படி உடனே இந்த நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு? அதாம படிப்புங்கிறது. இப்ப நான் படிக்காதவன் எல்லாத்தையும் அங்கேயே இருந்து கவனிச்சு தப்புகள் பண்ணி அந்த தப்புகளை சரிப்படுத்திக்கிட்டு அதனால தெரிஞ்சுக்கிட்டவன். ஆனா அவர் அப்படி இல்லைல்ல, படிச்சவரு, அந்த மூலையே தனி. அப்படியா? ஆமாமா, நிலவரத்தை நாடி பிடிச்சு கரெக்டா ஜட்ஜ் பண்றாருல, அது தனி திறமை தான். அண்ணே, அவருக்கு தனியா ஒரு பிசினஸ் செட் பண்ணி கொடுத்தா அவர் எங்கேயோ போயிடுவார்ல. ஆமாமா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா செல்வத்தை பத்தி தான் கவலையா இருக்கு. ஒரு தகவலும் காணோம். என்னடா பண்ண சொல்ற? அவன் எங்க தான் போயிருப்பான்? தெரியலமா, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க சரோ வேற ஊருக்கு போனோங்கிறா. ஒரே பிரச்சனையா இருக்குமா. ஓஹோ, ஊருக்கு போகணுமாமா? என்னவா அந்த மகராசிக்கு ஊர் நடப்பு திடீர்னு? இல்ல, பிரசவத்துக்கு போனோங்கிறா. போறதானா போட்டோம், அது ஒன்றும் பெரிய தலை போற விஷயம் கிடையாது. இத பாரு, நீ செல்வத்தை தேடுற வழிய பாரு. பொண்டாட்டி ஊருக்கு போறாளேங்கிற அந்த நினைப்பிலே இருந்துராத. இல்லம்மா, நான் செல்வத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் கோவத்துல ஏதோ பேசிட்டேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் விசாரிச்சியா? கேட்டம்மா, எல்லாரும் தெரியலன்றாங்க. ஏண்டா அவன் எங்கடா போயிருப்பான்? செல்வனை ஏற்கனவே சண்டை போடுற ஆளுதான். இப்ப இவ்ளோ பிரச்சனை இருக்கிறப்போ ஒரு தகவலும் இல்லாம சொல்லாம கொள்ளாம போய் இருந்துருச்சே. இல்ல நிர்மலா, செல்வம் கோபமான ஆள் தான். ஆனா அதே சமயம் ரொம்ப பொறுப்புள்ள ஆளு. பிசினஸ்ல அவன் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன், கடையில என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் இப்படி கணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கான்னா அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான்னு தான் நினைக்கிறேன். அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாணிக்கம், இன்னும் கொஞ்சம் தீவிரமா விசாரிச்சு பாருப்பா. வெளியூர்ல இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பாருப்பா. நான் அவங்கிட்ட இவ்வளவு கோவமா பேசிருக்க கூடாதுப்பா. என்ன பண்றது? மாணிக்கம், எனக்கு ஒரு யோசனை தோணுதுப்பா. என்னம்மா? செல்வம் இல்லாதது என் மனசுக்கு நிம்மதியே இல்லாம இருக்குப்பா. அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கு பிசினஸ் பண்ண ஏதாவது ஏற்பாடு பண்ணேன்ப்பா. ஆமாமா, நான் எப்படி என்ன பண்றதுன்னே தெரியல. அதத்தான்ப்பா நானும் சொல்ல வந்தேன். இப்படி நாம எல்லாம் குழப்பத்துல இருக்கோம். அதனால நம்ம எல்லார் ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஜோசியிட்ட பாத்துட்டு வந்துடலாம்டா. ஐயோ, அது எதுக்குமா இப்ப? ஜோசியனால பயமா இருக்கு. எப்ப நீங்களும் நானும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ அன்னில இருந்து ஜோசியம் பாக்குறதுக்கே பயமா இருக்குமா. அப்படி இல்லப்பா, மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்குதான் ஜோசியம் பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லப்பா. சரி, மாப்பிள்ளைக்கு செலவை பார்க்காம ஒரு நல்ல பிசினஸா வச்சு தரணும்ப்பா. என்ன மாதிரி தொழில் பண்ணலாம், எப்ப ஆரம்பிக்கலான்னு ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு வந்துடலாம்ப்பா. சரிம்மா, நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏமா லீலா, ஏமா படுத்திருக்க? சும்மாதான் படுத்திருக்க. ஏமா தலைவலிக்குதாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா லீலா? ஒருத்தர் வந்தாரு. யாரு? எப்பவும் கையில ஒருத்தர் பெட்டியோட பாவமா வருவாரே, அவரை பார்த்த உடனே நீங்களும் அவசரமா பேசி அனுப்பிடுவீங்களே, அவர்தான். அவரா? ஏதாவது சொன்னாராமா? பேசினாரு. என்ன பேசிட்டு இருந்தாரு?
என்ன அவர் பொண்ணு மாதிரி இருக்கிறத சொன்னாரு. அவ்வளவுதான். ஆ, ஆமா, அவர் ஏன் அப்படி சொன்னாரு? அது பொதுவா எல்லாரும் சொல்றதுதானம்மா. அவரு நமக்கு நெருங்கின சொந்தமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பின்ன வந்து ரொம்ப தூரத்து சொந்தம், அவ்வளவுதான். அவர் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறதா சொன்னாரே. அது வந்து ஒன்றும் இல்லைம்மா. அவர் பொண்ணை நம்ம ரவிக்கு கட்டி வைக்கலான்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா ஆனா என்னாச்சு மாமா? அந்த பொண்ணு வேற ஒரு பையனோட ஓடி போச்சுமா. அதனால அந்த கல்யாணம் நடக்கல. அதுல இருந்து உன் வயசு பொண்ணுங்களை பார்த்தா என் பொண்ணு மாதிரின்னு உளர ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி. அதாம்மா. அப்படியா? அப்போ அவர் நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவர் இல்ல, அப்படித்தானே? ஆமாம்மா, அவர் ஒரு சரியான கழுத்தறுப்பு கேஸ். அவர் வந்தா இனிமே நீ அவரோட பேசாதம்மா. இது என்ன?